He went round proclaiming the good news, curing all kinds of diseases and sickness among the people. மத்தேயு 4:23. அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார், அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார், விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார், மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, in our fervor of devotion and faith, devotion என்றால் பக்தி முயற்சி, faith என்றால் விசுவாசம். In our devotion we confuse doing good with good itself. நன்மைத்தனத்தை குழப்பிக் கொள்ளுகிறோம், நன்மை என்ன என்பது புரியாமல். In our devotion, practices of piety with spirituality, பக்தி காரியங்களை ஆன்மீகத்தோடு குழப்பிக் கொள்ளுகிறோம். In our devotion, proclaiming the good news with being good news, நற்செய்தி அறிவிப்பதிலே நாம் நற்செய்தியாக விளங்க வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம். ஆக இந்த டிவோஷன் என்று சொல்லக்கூடிய பல வகையான பக்தி முயற்சிகள், அந்த பக்தி முயற்சிகளிலே உள்ளே இருப்பது அந்த விசுவாசம். இப்பொழுது நாம் நற்கருணை ஆராதனை செய்கிறோம். இதில் முக்கியமானது இந்த நற்கருணை ஆண்டவர். ஆகவே நற்கருணை ஆண்டவரை சுற்றி நம்முடைய எண்ணம், சிந்தனை, தியானம், பாடல் அனைத்தும் அமைய வேண்டும். ஆகவே பல சமயங்களில் என்ன செய்வாங்க, நம்மெல்லாம் இந்த பாட்டு கிளாஸில் இருக்க பிள்ளைங்களாம் அடுத்த பாட்டு என்ன ரெடியாக வச்சுப்போம் அதுன்னு சொல்லிட்டு இதில் தான் முக்கியமாக இருப்பாங்க. அல்லது ஒரு சிலர் இந்த ஜெப புத்தகத்தை வைத்துக்கொண்டு அந்த ஜெப புத்தகத்தில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர, அந்த நேரத்தில் இயேசு மகனே மகளே அப்படின்னு தோளில் தட்டினா கூட கொஞ்சம் பொறுத்துருங்க, இந்த ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்திருப்பது இயேசுவே வந்திருக்கிறார் என்று அந்த முக்கியம் எது என்பதை கோட்டை விடுகின்ற தன்மை. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு இந்த சைக்கிள் கதையில் அந்த மனுஷன் தினமும் சைக்கிளை கடத்திட்டு போகிறான். அதை போலீஸ்காரர் விட்டுட்டு அவன் பின்னாடி இருக்கக்கூடிய சாக்கு மணல் மூட்டையை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னவோ கடத்திக்கிட்டு போகிறான். அவன் கடத்திட்டு போனது சைக்கிள், அது தெரியல. அந்த மாதிரி எது முக்கியமோ அதை கோட்டை விடுதல். பக்தி முயற்சிகள் அனைத்தும் ஆண்டவரை மையப்படுத்தி ஆண்டவருக்காக வாழ்தல். இந்த வாட்ச் என்ற வார்த்தைகள் முக்கியம். சொல், செயல், சிந்தனை, இதயம், நம்முடைய பண்பு, இவைகளிலே எத்தகைய ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் கொண்டிருக்கிறோம் என்பதை we are called to discern the spirit which guides us, motivates us. அந்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார், நம்மை உந்தித் தள்ளுகிறார். இதை செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று நம்முள் இருந்து செயலாற்றி கொண்டு இருப்பது அந்த பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அது காட்டுகின்ற வழியிலே நடக்க வேண்டும். எவ்வாறு அந்த 3 ஞானிகள் அந்த விண்மீனை பின்பற்றி வந்தார்கள். விண்மீன் சொன்ன செய்தி, இதோ அரசர் பிறந்திருக்கிறார், யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் என்று அந்த விண்மீனை கண்டு வழி நடந்து, அது காணாமல் போன சமயத்தில் கூட அதை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டு பெத்லகேமுக்கு சென்று தாய் மரியாளுடன் குழந்தை இயேசுவை கண்டு தண்டனிட்டு வணங்கினார்கள் என்று நேற்று நாம் சிந்தித்தோம். இவ்வாறு நமக்கு வழிகாட்டுவது எது? அந்த பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டுதலில் நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Are we motivated by the commandments of the church or by the person of Christ?
பல சமயங்களில் இதைத்தான் நாம் பெரிதாக கருதி கொண்டு இருக்கிறோம். சட்டதிட்டங்கள், சம்பிரதாயங்கள், பல வகையான பழக்க வழக்கங்கள், இவைகளிலே மூழ்கி போயிருக்கிறோம். ஆனால் இயேசுவை கோட்டை விட்டு விடுகிறோம். இயேசு மையமாக இருத்தல் வேண்டும். பழக்கங்களோ, சம்பிரதாயங்களோ, சட்டதிட்டங்களோ, நடைமுறை காரியங்களோ இயேசுவை மையமாக வைத்து இருக்க வேண்டும். ஆகவேதான் நேற்றைய மறைவுரைகளில் நான் சொன்னேன், ஒரு சனிக்கிழமை யாராவது இறந்துட்டா பூசை வைக்கிறது, அதுக்கு வேண்டி ஜெபிக்கிறது, கல்லறையில் ஜெபம், இதெல்லாம் ஓரங்கட்டிட்டு சனி போனோம் துணையை தேடும். ஆகவே ஒரு கோழி குஞ்சை கட்டி கொண்டு போய் புதைக்கணும் அப்படின்ற சம்பிரதாயம் தான் பெருசாக இருக்கவே தவிர இந்த ஜெபங்களும் விசுவாசமும் வீண். எதற்காக பிறகு திருப்பலியும் மற்ற காரியங்களும்? இந்த மூட நம்பிக்கைகள் முன்னின்று மற்றவைகளை எல்லாம் பின்தள்ளுகிறது. கிறிஸ்துவை மையமாக வைத்திருந்தோம் என்றால் கிறிஸ்துவும் மையமாக இருக்கிறார். அதற்கு வழியாக நம்முடைய நடைமுறைகள் இருக்க வேண்டும். Are we gladly stuck to the wonders of the Lord, or do we move on to seek the Lord himself? ஆகவேதான் ஆங்காங்கு இப்பொழுது ஏதாவது ஒரு காட்சி, இந்த இடத்துல மாதா கண்ணீர் வடிக்கிறாங்க, இந்த இடத்துல இரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க, இந்த இடத்துல உடனே கும்பல் போகிறோம், பஸ் எடுத்துக்கிட்டு போகிறோம், வேக வேகமாக போய் பார்க்கிறோம். இவைகள் அல்ல. இவைகளை விட ஆண்டவர் எனக்கு முக்கியமானவர், ஆண்டவருடைய வழிகளிலே நான் நடப்பேன் என்கின்ற ஒரு விசுவாச கொள்கையினுடைய பிடிப்பு, அதன் மீது இருக்கக்கூடிய நாட்டமே இருக்க வேண்டுமே தவிர இவைகள் எல்லாம் சரி, இவைகள் எல்லாம் சைன்ஸ் ஆஃப் த டைம்ஸாக இருக்கலாம், இந்த காலத்தினுடைய கோலத்திலே காணுகின்ற காட்சிகளாக இருக்கலாம். அதனால் என்னுடைய விசுவாசம் அதிகமாகிறதா குறைகிறதா என்பது அல்ல. மாறாக நான் என்றும் ஆண்டவரிலே விசுவாசத்துடன் இருப்பேன் என்பதுதான். நம் ஆண்டவர் தாமஸ் அக்வினாஸுக்கு காட்சி அளித்து இவ்வாறு கேட்கிறார், What reward do you wish for your labors? Jesus asked. Nothing less than you, O Lord. St. Thomas Aquinas. தோமா, உனக்கு உன் வேலைகளுக்காக என்ன வேண்டும் தோமா என்று இயேசு தாமஸ் அக்வினாஸிடம் கேட்டபொழுது, உம்மை தவிர வேறொன்றும் இல்லை ஆண்டவரே. அதைத்தான் பாடலிலே நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம் என்று அழகாக பாடினோம். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமாக. இதை எல்லா புனிதர்களும் யாரெல்லாம் அதிகமாக உணர்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் இதை கடைபிடித்தார்கள். புனித அகுஸ்தீனார் கூறுவார், உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்பதும் இதனுடைய ஒரு வளர்ச்சியான காரியம். ஆகவே இத்தகைய மனநிலையில் சென்ட் லூயிஸ் de Montfort அவருடைய ஜெபத்தை ஜெபமாக சொல்லி நம் ஆராதனையை முடிப்போம். முழந்தால் இருப்போம். Jesus Christ is the Alpha and the Omega, the beginning and the end of everything. He is the only teacher from whom we must learn, the only Lord on whom we should depend, the only model that we should imitate. இயேசுவே, நீரே அகரமும் நகரமும் துவக்கமும் முடிவும். நீரே முழு முதல் குரு, உம்மிடம் கற்றுக்கொள்ள. நீரே ஆண்டவர், உம்மை சரணடைய. நீரே தலைவர், உம்முடன் இணைய. நீரே மாதிரி, உம்மை பின்பற்ற. உமக்கே புகழ், மகிமை, ஆராதனை.